So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்மளோட கமர்ஷியல் செக்மெண்ட்ல இன்ட்ரா சீரிஸை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், லோடோட வண்டியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், ரன்னிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட போறேன். ஸோ இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பூலுவப்பட்டி அப்படிங்கிற லொகேஷன்ல டாட்டாவுடைய இன்ட்ரா சீரிஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு வெற்றி விழா கொண்டாட்டத்துக்கான ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக நம்ம கிட்டத்தட்ட இன்ட்ரா சீரிஸ்ல V20, 30, அதுக்கப்புறமா V50, V70 இந்த 4 வேரியண்ட்டுமே இன்னைக்கு இங்கே வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது V20. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 டனுக்கான, அதாவது 1.25 டனுக்கான லோட் கெப்பாசிட்டி இதில் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா வந்து பிரேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இன்னைக்கு இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கொடுத்த URD டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ஷோரூம் லொகேஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லேயும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த V20 சிஎன்ஜியோடைய ஓவரால் லோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.2 டனுக்கான ஒரு லோட் கெப்பாசிட்டி வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கேன் வாட்டர் வந்து இங்கே ஃபில் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இன்னும் மேலே நமக்கு வைக்கலாம். டோட்டலாக வந்து 120 கேன் வாட்டர் வந்து இதில் ஃபில் பண்ண முடியுங்கிறத கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய டிரைவ் ரிவ்யூ, அதாவது இந்த ஒரு ட்ராக் வந்து இங்கே அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த டாட்டாவுடைய இன்ட்ரா ரேஞ்சுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ராக் இங்கே இருக்குது. ஸோ இதில் போயிட்டு இதனுடைய சஸ்பென்ஷன், அதுக்கப்புறமா பிக்கப் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது V20 சிஎன்ஜி பைஃபியூவல் இன்ஜின். ஸ்பெசிஃபிக்காக இந்த சிஎன்ஜி பைஃபியூவல் தான் வேணும்னு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மற்ற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா டீசலில் ரன் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டுத்துலையுமே ரன் ஆகும். ஸோ சிஎன்ஜி ஆன் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய பிக்கப் லோடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம V20க்குள்ளே தான் இருக்கோம். இப்போது பைஃபியூவல் இன்ஜின். ஸோ சீட் பெல்ட் இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ வண்டியை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சிஎன்ஜியில் வச்சுருக்கேன். சிஎன்ஜியில் இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இப்போ வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைஃபியூவல் இன்ஜின் சிஎன்ஜியில் தான் இப்போ இருக்குது வண்டி. எஸ், கார் மாதிரியே தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இவங்களோட ட்ராக் வந்து முன்னாடி நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2-3 ஹசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். வண்டி பொறுத்தவரை இப்போ 1.2 டனுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. பின்னாடி பார்த்துருப்பீங்க, கேன் வாட்டர் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ராக்ல இப்போ வண்டி ஓட்ட போகிறோம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா கிளச்லேயும் நல்லா க்ராலிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் எனக்கு கிடைக்கல. ஸோ எஸ், சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற சஸ்பென்ஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லோடு வச்சு ஓட்டினாலுமே வண்டி வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வண்டி அது பாட்டுக்கு ஸ்மூத்தாகவே போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹசார்டை தாண்டியாச்சு. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அது மேலே தான் இப்போ நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வண்டி பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியில் ஓடுதான் பெட்ரோலில் ஓடுதாங்கிறது நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். நாய்ஸ் வந்து சுத்தமாகவே கிடையாது. நல்லா ரீஃபைன் பண்ண இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஜிக்ஸாக்கான ஸ்பீட் பிரேக்கரில் தான் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் வீலு, தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரைட்டில். வண்டி ஃபுல் லோடோடு இருக்குது. எஸ், ஸோ நம்ம இந்த ட்ராக்ல வந்து ஓட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த V20 பைஃபியூவல் இன்ஜினோட சிஎன்ஜி வண்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ இதனுடைய இன்ஜினோட நாய்ஸ் கேபின்குள்ளே எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம ஆக்சிலரேஷன் டிரைவ் பண்ணி பார்ப்போம். எஸ், ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கான வண்டியை ஓட்டுறீங்க அப்படிங்கிற ஃபீல் வந்து இந்த இன்ட்ரா செக்மெண்ட்ல கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறது இன்ட்ரா V20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா V30 நிற்கிது. அது பக்கத்துலேயே V50, V70 எல்லாமே நிறுத்தியிருக்காங்க. ஸோ டாட்டாவுடைய இன்ட்ரா செக்மெண்ட்டுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ இதில் மேக்ஸிமம் என்னால் கவர் பண்ண முடிஞ்சதை கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ பிரேக் டெஸ்ட் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வண்டியோடைய என்கொயரிஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து URD டாடா மோட்டார்ஸ் திருப்பூர் அண்ட் அவினாஷி லொகேஷனோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் கால் பண்ணி பாருங்க. கிஷோர் Vlogsங்கிற நேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து லோடு வச்சு வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்து. ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.